ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا والفرقان المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا هجرة بعد الفتح إنما المهاجر من هجر نفسه عما نهى الله ورسوله، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் ஷஃபீஉல் முதுனிபீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழி நின்ற சத்திய சஹாபா செம்மல்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய கமாலியா ஜமாத் மன்றம் முஸ்லிம் லீக் நிர்வாகத்தார்கள் நடத்துகின்ற மாதம் நடைபெறுகின்ற சிறப்பு பயான் நிகழ்ச்சியின் 100வது மாதத்தின் நிறைவு பெருவிழாவின் தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய சமுதாயத்தின் சங்கைக்குரிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, ஜமாத்தார்களே, இந்த விழாவில் எனக்கு முன்னால் பல்வேறு கோணங்களில் வாழ்த்துறைகள் வழங்கிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய
பெரியோர்களே, தாய்மார்களே, சரியாக 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த பயான் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளையும் தாண்டி இப்பொழுது அது 100வது மாதத்தை அடைந்திருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் ஒரு மார்க்க அறிஞரை வரவழைத்து அவரை தொடர்பு கொண்டு அவர்களை வரவழைத்து பயான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இவ்வளவு பெரிய முயற்சியினுடைய அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? மார்க்க அறிஞர்கள் என்பவர்கள் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு வழங்கிய மகத்தான ஒரு மாபெரும் நிஅமத் என்பதை நாம் புரிய வேண்டும். எல்லாம் எதுக்கு செய்கிறார்கள்? ஒவ்வொரு மாதமும் இதை முன்னின்று முயற்சி செய்து நடத்தக்கூடியவர்கள் யாரும் வேலை இல்லாமல் வீணாக இதை செய்யவில்லை. இதன் மூலமாக சமூகம் பயனடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில உன்னதமான நோக்கத்தில் தான் இவ்வளவு சிரமப்படுகிறார்கள். பொருளாதார செலவு, நேரத்தை செலவழிக்கிறார்கள், உடல் உழைப்பை தருகிறார்கள் என்று சொன்னால் சமூகத்திற்கு பலன் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரதானமான நோக்கம். மார்க்க அறிஞர்களை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மார்க்க அறிஞர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாதாரணமாக ஜவுளி கடைகளில் அல்லது நகை கடைகளில் ஏதாவது விளம்பரத்தை கொடுத்து இந்த ஆஃபர், இந்த விளம்பரம், இந்த வாய்ப்பு குறிப்பிட்ட 10 நாட்களுக்குள்ளேதான், இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக அலை மோதுகிறார்கள். ஆன்லைனில் திடீரென்று 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை விளம்பரப்படுத்தி 1 மணி நேரத்தில் இது முடிந்துவிடும், எனவே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே 1 மணி நேரத்திற்கு முன்பதாகவே அது விற்று தீர்ந்து விடுகிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், மார்க்க கல்வி ஞானம் படைத்தவர்கள் சமுதாயத்திற்கு கிடைத்த அவர்கள் நிஅமத் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபிரௌனுடைய மந்திரி காரூன் தன்னுடைய படை பட்டாளத்தோடு அவன் அந்த வழியாக நடந்து செல்கிற பொழுது சாதாரணமாக மார்க்க கல்வி ஞானம் இல்லாத பொதுமக்கள் அதை பார்த்து ஏக்கமடைந்தார்கள். யா லைத்தனா மிஸ்லமா ஊத்திய காரூன், இந்த காரூனுக்கு வழங்கப்பட்டதை போன்று நமக்கும் அல்லாஹ் செல்வத்தை தரக்கூடாதா என்று ஆசைப்பட்டார்கள். இந்த உலகத்துல ஒரு மூமின், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆசைப்படுவதற்கு ஏக்கப்படுவதற்கு தகுதியான விஷயம் 2 தான். இந்த ஹதீஸிலே ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், லா கிப்தத இல்லா ஃபில் இஸ்னைன், 2 நபர்களின் விஷயத்தில் தவிர வேறு யாரின் விஷயத்திலும் நீங்கள் ஏக்கப்படக்கூடாது. அரபியில 2 வார்த்தை இருக்குங்க, ஒன்று ஹசது, இன்னொன்று கிப்தத். ஹசதுனா பொறாமை, கிப்தத்னா ஏக்கம். இந்த 2க்கும் ஹதீசுகளை வல்லுநர்கள் நமக்கு வித்தியாசம் காட்டுவார்கள். பொறாமண்டா என்ன தெரியுமா? தமன்னி ஜவால் நிஅமதி அனில் கைரி வ இல்லம் யூஜது பின் நஃப்ஸி. ஒரு நிஅமத் ஒருத்தரை விட்டு போயிடணும், அது எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறது. ஒரு நிஅமத்து, வசதியான வாழ்க்கை வாழ்றார், சமூகத்திலே நிறைய புகழோடு இருக்கிறார், அவரை பார்த்து எல்லாரும் மரியாதை செய்கிறார்கள், நல்ல வசதியான வாழ்க்கை, நினைத்ததை அனுபவிக்கிறார். இவரை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுறாரு, எப்படி இது எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்லை, ஆனா அவருக்கு இந்த வளமான வாழ்க்கை இருக்கக்கூடாது, போய்விட வேண்டும் என்று நினைக்கிறார். இது பொறாமை. இதுக்கு அனுமதியே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமை என்பது யக்குலுல் ஈமான் கமா தக்குலுன் நார் வல் ஹதப, விறகை நெருப்பு தின்பதை போன்று ஈமானை அது அழித்துவிடும். எப்படி ஈமானை அழிக்கும்?
அல்லாஹ் எனக்கு தந்த நியமத்துகளை நினைத்து நான் நன்றி செலுத்தாத வரை நான் அடுத்தடுத்த நியமத்துகளை பெற முடியாது. எப்பொழுது அல்லாஹ் எனக்கு தந்த நியமத்துகளை விட்டுவிட்டு நான் அடுத்தவருக்குரிய வளமான வாழ்வையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேனோ அல்லாஹ்விற்கு நான் நன்றி கெட்டவனாக மாறி போய் விடுவேன். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனா கிப்தத்னா என்ன தெரியுமா? கிப்தத் என்று சொன்னால் தமன்னி வுஜூது நிஅமத்தி ஃபின் நஃப்ஸி, அதே நியமத் எனக்கும் அது போன்று கிடைக்க வேண்டும், அவருக்கு இருந்தால் பரவாயில்லை என்று நினைப்பது. இது ஏக்கம், தமிழிலே ஏக்கம் என்று சொல்லுவார்கள். இதுவும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு நபர்களின் விஷயத்தில் மட்டும்தான் பட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த 2 நபர்கள் சுருக்கமாக நான் சொல்கிறேன். ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் குர்ஆன், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய கல்வி ஞானத்தை வழங்கி இருக்கிறான். அவர் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த குர்ஆனுடைய வழிகாட்டுதலின்படி அவர் நல்லமல்களை செய்கிறார். இவரை பார்த்து நீங்கள் ஏக்கப்படலாம். யா அல்லாஹ், இது மாதிரி கல்வி ஞானத்தை எனக்கும் தந்து என்னையும் ஷரியத்தின்படி நீ வாழ வைக்கலாமே என்று ஏக்கப்படலாம். இன்னொரு மனிதர் ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் மால், அல்லாஹ் அவருக்கு நிரம்ப பொருளாதாரத்தை வழங்கினான். அது அவரு அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை செலவழித்துக் கொண்டே இருக்கிறார். இவரை பார்த்தும் நீங்கள் ஏக்கப்படலாம். அல்லாஹ் எனக்கும் இது மாதிரி தந்தால் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் நானும் செலவழிப்பேனே என்பதற்காக வேண்டி நாம் ஏக்கப்படலாம். 2 பேரை தவிர வேற யார் விஷயத்திலும் ஏக்கப்படுவதற்கு கூட அனுமதி இல்லை. ஆனா காரூனுடைய செல்வத்தோடு அவர் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது விவரமறியாத பொதுமக்கள் அதை பார்த்து ஏங்கினார்கள். யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், இந்த காரூனுக்கு வழங்கப்பட்டதை போன்று நமக்கும் வழங்கப்பட வேண்டுமே என்று ஏக்கப்பட்டார்கள். கல்வி ஞானம் படைத்தவர்கள் அந்த இடத்திலே இருந்து தடுத்தார்கள். இதெல்லாம் ஆசைப்படாதீங்க. அந்த இடத்திலே கல்வி ஞானம் படைத்தவர்கள் அவர்களை பார்த்து எச்சரித்தார்கள். அல்லாஹ் அந்த வசனத்திலே குர்ஆன் ஷரீஃபிலே அதை தெளிவாக சொல்லுகிறான். நீங்கள் இதன் மீது ஆசைப்படாதீர்கள், இது உங்களுக்கு தகுதியானது அல்ல. அல்லாஹ்விடத்திலே ஒரு மகத்தான பங்கு இருக்கிறது, அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை. ஆனால் வமாயுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு, அதை அந்த பிரம்மாண்டமான பங்கை இந்த உலக வாழ்க்கையில் வருகின்ற சிரமங்களை பொறுத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் அதை அடைய முடியும். இதுல ஆசைப்படாத, மறுமை வாழ்க்கைக்கு ஆசைப்படு என்று கல்வி ஞானம் படைத்தவர்கள் தடுத்தார்கள். முதல் நாள் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. மறுநாள் காரூனும் அவனுடைய செல்வமும் பூமியிலே உள்ளிழுக்கப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்ட தடத்தை அடையாளத்தை மக்கள் காணுகிற பொழுது சொன்னார்கள். குர்ஆன் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறது. லௌலா மன்னல்லாஹு அலைனா லஹஸஃப பினா, அல்லாஹ் நமக்கு பேர் உபகாரம் செய்யாவிட்டால் நம்மையும் இது போன்று அல்லாஹ் அழித்திருப்பான் என்று அந்த மக்கள் சொன்ன வாக்குமூலத்தை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். பேருபகாரம் என்று அவர்கள் எதை சொன்னார்கள் தெரியுமா? நேற்று அந்த கல்வி ஞானம் படைத்த ஆலிம்கள் நம்மை தடுக்காவிட்டால் நாமும் குர்ஆன், அதாவது காரூனை போன்று அழிக்கப்பட்டிருப்போம் என்று அவர்கள் சொன்ன வாக்குமூலத்தை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே உலமா பெருமக்கள், மார்க்க கல்வி ஞானம் படைத்தவர்கள், அவர்கள் சமுதாயத்திற்கு கிடைத்த பேர் உபகாரம் இந்த வசனத்தின் கருத்தின்படி அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டித்தான் மாதம் இந்த பயானுடைய ஏற்பாட்டை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இன்று ஹிஜ்ரி புத்தாண்டு 1446 ஆண்டின் முதல் நாள். எனக்கு முன்னால் ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றிய பள்ளியினுடைய செயலாளர் அவர்கள் தெளிவாக ஒரு கருத்தை சொன்னார்கள். கடந்த கால வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர் பெர்னாட் ஷா சொல்லுவான், கடந்த கால வரலாறுகளை தெரியாதவன் சமகாலத்திலே பயணிக்க முடியாது, சமகாலத்திலே பயணிக்க முடியாதவர்கள் எதிர்காலத்திலே வெற்றி பெற முடியாது என்று சொல்லுவான். இன்று இந்தியாவில்
இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட வரலாற்று தடயங்கள் ஆங்காங்கே அழிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆங்காங்கே அதனுடைய வரலாறுகள் தடயங்கள் அழிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அலகாபாத், அதுதானே உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைநகர் அலகாபாத். இன்னைக்கு அதனுடைய பெயர் மாற்றப்பட்டு பிரக்யாராஜ் என்று வைக்கப்படுகிறது. நாம் அதை சாதாரணமாக இது ஒரு பெயர் மாற்றம் என்று நினைத்து கடந்து போகிறோம். இல்லை, அலகாபாத் அல்ல, இலாஹாபாத். இலாஹாபாத் அது உருது வார்த்தை. இலாஹாபாத் அதாவது இறைஞானம் நிரம்பிய இடம் என்கிற அந்த கருத்தில் உள்ளடக்கிய அந்த வார்த்தை முகலாய சக்கரவர்த்திகள் சூட்டிய அந்த அவர்கள் ஆட்சி செய்ததனுடைய அடையாளம். அது மாற்றப்படுகிறது. செகந்தராபாத் ட்ரெயின் சொல்லுவாங்க. சிக்கந்தராபாத் அது ஒரு இறைநேச செல்வருடைய அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடம். அது காரணம் என்ன தெரியுமா? பெயரை மாற்றிவிட்டால், அடையாளத்தை மாற்றிவிட்டால் அடுத்த தலைமுறையினருக்கு இதனுடைய பேரும் தெரியாது, வரலாறும் தெரியாது. குர்ஆன் ஷரீஃபில் 114 சூரா இருக்குதுல, ஒவ்வொரு சூறாவிற்கும் அல்லாஹ் ஒரு பெயரை சூட்டி இருக்கிறான். அது ஒவ்வொன்றும் பல்லாயிரக்கணக்கான காரணங்களை உள்ளடக்கியது. அதுல ஒரு சூறாவிற்கு பெயர் கசஸ், வரலாறுகள். வரலாறுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்திருந்தால் 114 சூறாக்களில் ஒரு சூறாவிற்கு அல்லாஹ் வரலாறு என்று பெயர் சூட்டி இருப்பான். வரலாறுகள் சொல்லப்பட வேண்டும். இப்போ ஒவ்வொரு வருஷமும் நீங்க கவனிக்கலாம், ஜும்மாவுடைய நாளில் மேராஜுடைய வாரம் வந்தால் இமாமாக இருக்கக்கூடியவர் மேராஜை பற்றி பேசுவார். பராத்தினுடைய இரவு வந்தால் பராத்தை பற்றி பேசுவார். ரமதான் நெருங்கினால் ரமதானை பற்றி பேசுவார். லைலத்துல் கதருடைய இரவிலே அதை பற்றி பேசுகிறார்கள். ஹிஜ்ரத்துடைய வாரத்திலே ஹிஜ்ரத்தை பற்றி பேசுகிறார்கள். வருஷா வருஷம் அதைத்தான் பேசுறார், அதைத்தான் பேசுவாங்க. என்ன இந்த மாசம் இந்த வாரம் ஹிஜ்ரத்தா, அஜத்து ஹிஜ்ரத்தை பத்தி பேசுவார். மேராஜா, அஜத்து மேராஜை பத்தி தான் பேசுவார், வேற பேச மாட்டார். என்ன காரணம்? அந்த கருத்து உலமாக்களுக்கும் தெரியாதது அல்ல, அதைத்தான் பேச வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகிறான், ஃபக்ஸுஸில் கஸஸ, வரலாறுகளை சொல்லி காட்டுங்கள். லஅல்லஹும் யதஃபக்கரூன், நற்சிந்தனை உடையவர்களாக மக்கள் மாறுவார்கள். வரலாறுகள் ஒரு பெரிய தாக்கத்தை நம்முடைய வாழ்விலே ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்திவிட்டால் இனி யாரும் உங்களை நேர்வழி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே சரியான பாதையில் நடக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஹிஜ்ரத்து தருகின்ற பாடம், படிப்பினை ஏராளம் உண்டு. அந்த வரலாறுகள் எல்லாம் உலமா பெருமக்கள் ஜும்மாவிலும் மற்ற நாட்களிலும் உங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள். நான் அது தருகின்ற ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜ்ரத்து தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? ஹிஜ்ரத் நடந்தது எந்த வருடம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 53வது வயதில் தான் ஹிஜ்ரத் என்பது நடந்தது. மக்காவிலிருந்து நபியாக ஆகி 13 ஆண்டுகள் கழித்து தான் ஹிஜ்ரத் என்பது நடந்தது. 53 வயசு என்பது நம்மிலே பெரும்பாலானவர்கள் 53 வந்துட்டா ஓய்வு மனநிலைக்கு வந்து விடுவோம். அவ்வளவுதான். நமக்கு என்ன இருக்கு? பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டாங்க, கல்யாணம் முடிச்சாச்சு, வியாபாரத்தை எல்லாம் பிள்ளைகளிடத்தில் ஒப்படைத்து விட்டோம், இனி நம்ம மிச்சம் இருக்கிற காலத்தை நாம் நிம்மதியாக கழித்து விட வேண்டியதுதான். ஓய்வு மனநிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். வயது என்பது உடலுக்குத்தானே தவிர மனதுக்கு அல்ல. இது முதல் பாடம், முதல் படிப்பினை. வயது என்பது உடலுக்குத்தான். உடலிலே அந்த முதுமையின் காரணத்தினால் சில நெருக்கடிகளும் சங்கடங்களும் ஏற்படலாம். ஆனால் மனதை இளமையாக வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வே 53 வயதில் தான் ஹிஜ்ரத்தையே தொடங்கி இருக்கிறார்கள். அதன் பிறகுதான் பல லட்சம் சதுர மைல் கொண்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். பல போர்களை அதற்கு பின்னால் தான் நடத்தி இருக்கிறார்கள். 17-19 போர்களை அவர்கள் அந்த வயதிற்கு பிறகுதான் முன்னின்று நடத்தி இருக்கிறார்கள். பல்வேறு மனைவிமார்களோடு
குடும்ப வாழ்க்கையையும் அதற்கு பின்னால் தான் நடத்தியிருக்கிறார்கள். அப்ப வயது என்பது தடையல்ல. என்ன முடிவெடுக்க வேண்டும் தெரியுமா ஒரு மூமின்? இதுவரை என்னுடைய கல்வி, என்னுடைய வியாபாரம், என்னுடைய திருமணம், என் விவசாயம், என் பொருளாதாரம், என்னுடைய மதிப்பு மரியாதை என்பதற்காக வேண்டி வாழ்ந்து விட்டேன். இனி இருக்கக்கூடிய காலத்தில் என்னை சுற்றி உள்ளவர்களுக்காக வேண்டி நான் பொதுநல வாழ்வு வாழ வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். ஹிஜ்ரத் தருகின்ற முதல் பாடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாக்கள் நிறைய உண்டு. அதுல ஒரு துவா என்ன துவா தெரியுமா? வஜஅல்னி லிசான சிதுக்கின் ஃபில் ஆகிரீன். இறைவா, எனக்கு கியாமத்து நாள் வரை வரக்கூடிய தலைமுறையினராக வரக்கூடிய மக்களுக்கு மத்தியில் எனக்கு உண்மையான புகழை தருவாயாக. புகழ மக்கள்கிட்ட கேட்கக்கூடாது, மக்களிடம் எதிர்பார்க்க கூடாது, அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். ஆட்சி அதிகாரத்தை மக்களிடத்தில் கேட்கக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். நபிமார்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்ப புகழை, உண்மையான புகழை எனக்கு தா என்று கேட்டார்கள். உண்மையான புகழ் எப்ப வரும் தெரியுமா? பதவியினால வராது, பணத்தினால வராது. பதவியினால் பணத்தினால் புகழ் வரும், உண்மையான புகழ் வராது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. புகழ் வந்தால் அந்த பதவியோ பணமோ போய்விட்டால் அந்த புகழும் சேர்ந்து போய்விடும். எழுத்தாளர் பொன்னியில் என்று ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லுவார், நமக்கு விளங்குறதுக்காண்டி சொல்லுவார். கலெக்டர் வீட்டில் நாய் இறந்துருச்சு. ஊர்ல உள்ள அத்தனை பேரும் வந்துட்டாங்க. ஒரு நாள் கலெக்டரே இறந்து போனாரு, யாருமே வரல. ஏன்னா கலெக்டர் வீட்டு நாய் இறக்கும் பொழுது கலெக்டர் பவர்ல இருந்தாரு, யார் யார் வந்திருக்காங்கிறத பாப்பாரு. அதனால எல்லாரும் வந்துட்டாங்க, கலெக்டரே இறந்துட்டாரு, பதவியும் போயிருச்சு, அவரும் போயிட்டாரு. வந்து பார்ப்பதற்கு ஆள் இல்லை. நம்ம விளங்குறதுக்காக வேண்டி சொல்லுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? நாம தக்பீர் கட்டின உடனே வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஓதுகிறோமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்த வார்த்தைகள். ஒவ்வொரு தொழுகையிலும், எந்த தொழுகையாக இருந்தாலும், அத்தஹியாத்து இல்லாத தொழுகை இல்லை. அந்த அத்தஹியாத்தில அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் அல்லாஹ் நினைவு கூற வைக்கிறான். ஜனாசா தொழுகை இரண்டாவது தக்பீருக்கு பிறகு ஸலவாத் ஓதும் பொழுது அவர்களுடைய பெயர் வருகிறது. எல்லாவற்றிலும் நீங்க மீசையை கத்தரிக்கிறீங்கன்னு வைங்க, வாரத்துக்கு ஒரு முறையோ 15 நாளைக்கு ஒரு முறையோ மீசையை கத்தரிக்கிறோம். நாம் தலைமுடியில ரெண்டாக நடுமாங்கு எடுத்து அந்த தலையை சீவுகிறோம், நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிறோம், ஒது செய்கிற பொழுது இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தந்த நற்கொடைகள். எல்லா நேரத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய புகழை நாம் வார்த்தையால் செயலால் பேசுகிறோம் என்று சொன்னால், அவர்கள் செய்த துவா மட்டுமல்ல, அவர்கள் சமுதாயத்திற்காக வேண்டி வாழ்ந்த பொதுநலமான வாழ்க்கை. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தம் வாஹிதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயமாக இருந்தார்கள். ஒரு தனி மனிதரை அல்லாஹ் ஒரு சமுதாயம் என்று சொல்கிறான் என்றால், ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய சேவைகளை அவர் தனி மனிதராக செய்தார். அதனால்தான் அல்லாஹ் அதை அங்கீகரித்து கொண்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் ஒன்று ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உங்களுடைய கையில் ஒரு மரக்கன்று இருந்தால், ஒரு கையில் ஒரு செடி வச்சிருக்கிறீங்க, இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது செடி தர்றாங்கல்ல, உங்களுடைய கையில் ஒரு மரக்கன்று இருந்தால், இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது தரும்போது அப்படியே கொண்டு போய் எங்கேயோ போட்டு போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களுடைய கையில் ஒரு மரக்கன்று இருக்கும் பொழுது கியாமத்து நாள் வந்து விட்டால், கியாமத்து நாள் வந்துட்டா இனி ஏதாவது இருக்குமா? சூரியன் முடிஞ்சிரும், சந்திரன் முடிஞ்சிரும், எல்லாமே முடிஞ்சிரும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அதை பார்க்காத, உன்னுடைய கையில் ஒரு மரக்கன்று இருக்கும் பொழுது கியாமத்து நாள் வந்து விட்டால் அதை நட்டி வைக்காமல் நீங்கள் மௌத்தாகி விடாதீர்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை நட்டி வச்சிருங்க. எவ்வளவு நெருக்கடியான நேரம் பாருங்க. நாமளே கியாமத்தை சந்திக்க போறோம். இந்த மரத்தை நட்டுனா என்ன, நடாவிட்டால் என்ன, அது வளர்ந்தால் என்ன, வளராவிட்டால் என்ன என்று நினைக்காதீர்கள்.
அந்த செடியை நட்டு வைத்து பிறருக்கு பயன்படுவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஹதீஸ். கண்ணியத்திற்குரியவர்களே, கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவருடைய காலம், அவரு தெருவழியா நடந்து வர்றார். ஒரு வயதான பெரியவர். வயதானவர்களிடத்தில் நிறைய அனுபவங்கள் இருக்கு. வயதான பெரியவர், கை காலெல்லாம் நடுங்குது. அவர் ஒரு செடியை நட்டு வைக்கிறார் அந்த இடத்துல. அந்த கலீஃபா ஹாரூன் ரஷீத் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பெரியவர் பக்கத்தில் வந்து சலாம் சொல்லி, உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்குறாங்க. 93 வயசுங்கிறாரு. 93 வயசு, கிட்டத்தட்ட மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வயது. இப்ப போய் இந்த செடியை நடுறீங்களே, இது வளர்ந்து பூ பூத்து காய் காத்து பழமாக இது வருவதற்கு நீங்கள் பார்க்க கூட முடியாத, ஏன் இதை போய் தேவையில்லாத வேலை செய்கிறீர்கள் என்று கலீஃபா கேட்ட பொழுது அவர் சொன்னாரு, இப்படி நம்முடைய முன்னோர்கள் நினைத்திருந்தால் இன்று தெருக்கள் முழுக்க நிழல் தரக்கூடிய இந்த மரங்களை நாம் அனுபவிக்க முடியுமா? இது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் நினைத்திருந்தால் இந்த நிழலையும் பழங்களையும் நாம் அனுபவிக்க முடியுமா என்று கேட்ட பொழுது அவருடைய பதில் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு 1000 பொற்காசுகளை கொடுத்தார் கலீஃபா ஹாரூன் ரஷீத். சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஆச்சரியத்தை பார்த்தீர்கள் அல்லவா? நீங்க கேட்டீங்கன்னா இல்லையா, இந்த மரத்தினால உனக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது? மரம் வச்சு ஒரு 10 வருஷமாவது ஆனாத்தான் பழம் கிடைக்கும். என் மரம் நட்டி வைத்து 5வது நிமிடத்தில் எனக்கு 1000 பொற்காசுகளை பெற்று தந்தது. கலீஃபா ஹாரூன் ரஷீதிற்கு ரொம்ப பிடிச்சு போய் இன்னொரு 1000 திர்ஹம் கொடுக்கிறார். அந்த பெரியவர் விடவில்லை, மீண்டும் சொல்கிறார், ஒரு மரம் ஒரு வருடத்தில் ஒரு சீசனுக்குத்தான் காய்க்கும். ஆனால் என் மரம் பார்த்தீர்களா, ஒரு சில நிமிடங்களில் 2வது முறையும் காய்க்கிறது என்று சொன்ன உடனே கலீஃபா ஹாரூன் ரஷீத் ரொம்ப விவரமா பேசுறாளு, தொடர்ந்து பேசவிட்டால் நம்மிடத்தில் இருக்கின்ற அத்தனையும் வாங்கி கொள்ளுவார் என்று நினைத்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்காக வேண்டி நாம் நல்லதை செய்ய தொடங்கிவிட்டால் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய காரியங்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பதை ஹிஜ்ரத் நமக்கு உணர்த்துகின்ற பாடம். குர்ஆன்ல இன்னொரு சூரா, பிரபலமான சூரா மட்டுமல்ல, ரொம்ப புகழ்மிக்க ஒரு சூரா, ஆல இம்ரான். நமக்கு எல்லாம் தெரியும், பக்ராவுக்கு அடுத்து ஆல இம்ரான் தான் பெரிய சூரா. ஆல இம்ரான் யாரு? இம்ரானுடைய குடும்பத்தார்கள். இம்ரான்டாலே நிர்வாகின்னு தான் அர்த்தம். அவர் யாரு? நபியா? கிடையாது, அவர் நபி அல்ல. இம்ரான் என்பவர் நபி அல்ல. குர்ஆனுடைய சூறாக்களை நீங்கள் பார்த்தால் நபிமார்களுடைய பெயர்களிலே சூறாக்கள் உண்டு. இப்ராஹிம், யூனுஸ், நூஹ், சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரிலே, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரிலே, இப்படி நபிமார்களுடைய பெயரிலே சூறாக்கள் உண்டு. மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற இறைநேச செல்வர்களுடைய பெயரிலே சூறாக்கள் உண்டு. இம்ரான் யார்? அவர் யாரு? நபியா? கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸாக பைத்துல் முகத்தஸிற்காக வேண்டி பாடுபட்ட ஒரு தலை சிறந்த நிர்வாகி. எப்படி பாடுபட்டாரு? சாதாரணமான ஆள் அல்ல. தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பைத்துல் முகத்தஸுக்கு செலவழித்தார். தன்னுடைய நேரங்களை எல்லாம் செலவழித்தார். எந்த அளவுக்குன்னா, அவருடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது பிறக்க போகின்ற குழந்தையை கூட பார்க்காமல் வஃபாத்தாகிவிட்டார். சின்ன வயசுதான். அவங்க தான், அவங்களுடைய மகள் தான் ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க பேரப்புள்ளதான் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கே மரியாதை கொடுக்குறான் பாருங்க. அவர் வாழ்ந்தது எப்பொழுது? ரசூலுல்லாவை விட சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தாலும் கூட குர்ஆனிலே அவருடைய குடும்பத்தையே அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். கியாமத் நாள் வரை நின்று பேசும். இந்த இம்ரான் அவர் இறந்துட்டாருங்க. அவர் பிள்ளையை வளர்க்கின்ற பொறுப்பு அல்லாஹ் சொல்றான், குர்ஆனிலே பதிவு செய்து வைக்கிறான். அவருடைய பிள்ளை இப்பொழுது அனாதை யத்தீமான பிள்ளை. கவனிப்பதற்கு ஆள் இல்லை, கவனிப்பதற்கு போட்டி போடுகிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த பிறந்த பிள்ளை மரியத்தினுடைய சிறிய தாயாரை நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். அவங்க ஒரு நிர்வாகி.
அதனால பிள்ளையை ஏண்ட தந்துருங்கப்பா, நான் தான் அதுக்கு தகுதியானவன். சிறிய தந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சிறிய தாயாரை நான் திருமணம் முடித்திருக்கிறேன், எனவே நான் தான் வளர்ப்பதற்கு தகுதியானவன். தரல. 9 பேர் போட்டி போடுறாங்க. நம்ம காலத்துல சீட்டு குலுக்கி பார்ப்போம். அவங்க என்ன செய்யணும் தெரியுமா? அவரவர்கள் வைத்திருக்கக்கூடிய பேனாவை நைல் நதியிலே எரிய வேண்டும். யாருடைய பேனா தண்ணீரின் ஓட்டத்தை எதிர்த்து தண்ணீரை கிழித்து கொண்டு எதிர்த்து செயலே வருகிறதோ அவரையே அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இது யுல்கூன அக்லாமஹும் ஐயுஹும் யக்ஃபுல் மரியம். அவர்களில் யார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பேற்று வளர்க்க வேண்டும் என்று அவரவர்கள் தங்களுடைய பேனாவை எறிந்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பேனா மட்டும்தான் தண்ணியை கிழிச்சுக்கிட்டு வருது. அப்ப தனக்காக வேண்டி வாழ்ந்த, மக்களுக்காக வேண்டி சேவை செய்த, பொதுநலத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதருடைய குடும்பத்தை பொறுப்பேற்பதற்கு அல்லாஹ் போட்டி போடுகின்ற நிலைமையை வைத்து விட்டான் என்று சொன்னால், பொதுநல வாழ்க்கை என்பது ஹிஜ்ரத் தருகின்ற பாடம், படிப்பினை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே ரொம்ப அக்கறையாக, ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார்கள். உங்களுடைய சிந்தனையில மற்றவர்களுக்கு ஏதாவது நல்லதை செய்ய வேண்டும். ஒரு ஹதீஸ் ஒன்று, சின்ன ஹதீஸ் தான். மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்கள் நல்ல விஷயத்தை பேசட்டும். நம்ம பேசினா 4 பேருக்கு நல்லது நடக்கணும், அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். நீ ஒண்ணுமே பேச வேணாம், அமைதியா இருந்தா கூட போதும். ஆனா என்ன நிலைமையில் இருக்கு தெரியுமா? சில பேர் அவர் பேசாத வரைக்கும் பஞ்சாயத்து ஒழுங்கா போய்கிட்டு இருக்கும் சபைகள்ல. அவர் வாயை திறந்து பெரிய தகராறும் கலவரமுமே வந்துடும். எத்தனையோ பேர் பேசுகின்ற பேச்சின் காரணத்தினால் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வதற்கு அந்த 2 பேருக்கு மனசு இருந்தாலும் உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் பேசிய பேச்சின் காரணத்தினால் பிரிய வேண்டிய சூழல் எல்லாம் நடந்திருக்கிறது. அப்ப நாம பேசுகின்ற பேச்சு பிறருக்கு நன்மையை தர வேண்டும், அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்தவருக்கு மற்றவர்களுக்கு நன்மை தருகின்ற விஷயத்தில் நாம் போட்டி போட வேண்டும். அதுதான் ஹிஜ்ரத் தருகின்ற முதல் பாடம், படிப்பினை. அடுத்ததாக 2வது விஷயம் என்ன தெரியுமா? நாம எத்தனையோ பேர் வியாபாரத்திற்காக வேண்டி வெளியூர் செல்கிறோம். சென்னை போன்ற இடங்களிலே நாம் வியாபாரம் செய்கிறோம், அல்லது வெளிநாடுகளிலே நாம் வியாபாரம் செய்கிறோம், வெளிநாடுகளிலே வேலை செய்கிறோம். அந்த மண்ணுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். நாம் அங்க பிழைக்க வந்திருக்கிறோம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த மண்ணின் மீது, சொந்த ஊரின் மீது பாசம் இருக்கிற மாதிரி நாம் வியாபாரம் செய்யக்கூடிய, தொழில் நடத்துகின்ற அந்த பூமியின் மீது நமக்கு பாசம் இருக்க வேண்டும். நாம் துஆ செய்ய வேண்டும். இது ஹிஜ்ரத் தருகின்ற பாடம், படிப்பினை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்காக வேண்டி இப்படி துஆ செய்வார்கள். இறைவா, மக்காவிற்கு சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், நீ பரக்கத் செய்தாய். மதீனாவிற்கு நான் துஆ செய்கிறேன், அது மாதிரி 2 மடங்கு பரக்கத்தை தருவாயாக. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, லிஃபை பரக்கத்தின். மக்கா ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்த ஊரு, விருப்பத்திற்குரிய ஊர். இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே பெருமானாருக்கு ரொம்ப விருப்பத்திற்குரிய ஊராக மக்கா இருந்தது. காபா இருக்கின்ற காரணத்தினால், அதனாலதான் ஹிஜ்ரத் போகின்ற பொழுது அழுது கொண்டே நபி இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி கரஜத்து மின் அஹப்பில் பிலாதி இலைய வாஸ்கின்னி ஃபி அஹப்பில் பிலாதி இலைக்க. இறைவா, உலகத்திலேயே எனக்கு பிரியமான ஊரை விட்டு நான் வெளியே போகிறேன். காபாவை பார்த்து சொன்னாங்க, நான் வெளியே போகல, உன் சமுதாய மக்கள் என்னை வெளியேற்றாவிட்டால் நான் உன்னை விட்டு ஒரு நாளும் போக மாட்டேன். லௌலா அஹ்ரஜூனி கௌமுக்கி லமா ஹரஜ்து மின்கி. உன் சமுதாய மக்கள் என்னை வெளியேற்றாவிட்டால் உன்னை விட்டு நான் ஒரு நாளும் போக மாட்டேன். ரசூலுல்லாவுக்கு அவ்வளவு பெரிய காபாவின் மீது. காபாவை சுற்றிலும் சிறிதும் பெரிதுமாக 17 குகைகள் இருந்தது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஹிரா குகையை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்?
அதன் மீது இருந்து அந்த ஹிரா குகையில் இருந்து பார்த்தால் தான் காபா முழுமையாக கண்ணுக்கு தெரியும், முழுமையாக அது தெரியும் என்ற காரணத்தினால் அந்த உச்சியில் அந்த உயரத்தை தேர்ந்தெடுத்தார்கள். மதீனா போயிட்டாலும் அதன் மீது பிரியம் ரசூலுல்லாவுக்கு இருந்தது. அதனாலதான் கொஞ்ச காலம் பைத்துல் முகத்தஸை கிபிலாவாக அல்லாஹ் தொழச் சொல்லி உத்தரவிட்டாலும் வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிக்கடி உத்தரவு மாறி வந்துடாதான், காபாவை கிபிலாவாக அல்லாஹ் மாற்றி விட மாட்டானா? கண்ணுக்கு தெரியவில்லை, தூரமாக இருக்கிறோம், அந்த திசைக்காவது அல்லாஹ் தொழுவதற்கு அதிகாரம் தர மாட்டானா? வானத்தை அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சுட்டான், கது நரா தகல்லுப வஜ்ஹிக பிஸ்ஸமாயி ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா. நீங்க அடிக்கடி வான் நோக்கி உங்களுடைய முகம் வருவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நீங்கள் விரும்புகின்ற திசையை கிபிலாவாக மாற்றி தந்து விட்டோம். அவ்வளவு பெரிய இருக்குதுதான். ஆனா துவா செய்கின்ற பொழுது வாழுகின்ற மண்ணுக்கு இப்படி துவா செய்தார்கள். மக்காவிலே செய்த பரக்கத்தை விட 2 மடங்கு பரக்கத்தை மதீனாவிற்கு செய்வாயாக. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. ஒரு துவா ஆச்சரியமான துவா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ முத்தினா வ சாஇனா. இறைவா, எங்களுடைய அளவைகளிலும் நிறுவைகளிலும் நீ பரக்கத் செய்வாயாக. அதுல எப்படிங்க பரக்கத் செய்ய முடியும்? மக்காவில் அளந்தாலும் 1 கிலோ தான், மதீனாவில் அளந்தாலும் 1 கிலோ தான். பரக்கத் என்பது எடையில் அல்ல, அது கண்ணுக்கு தெரியாது. அது அல்லாஹ் நடத்துகின்ற ஒரு சாகசம், ஒரு பெரும் அற்புதம். அதுதான் பரக்கத் என்பது. ரசூலுல்லாஹ் பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்தார்கள். பரக்கத் என்பது கண்ணுக்கு தெரியாது, அல்லாஹ்வினால் நடத்தப்படக்கூடிய ஒரு பேர் அற்புதம் பரக்கத் என்பது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஒரு கோப்பை பாலை 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் குடிச்சாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைராவை குடிண்டாங்க. கை விரல் நகங்களில் இருந்து வலிகின்ற அளவிற்கு வலிஞ்சிருமோ நான் பயப்படுற அளவுக்கு குடிச்சேன். எப்படி? பரக்கத் கண்ணுக்கு தெரியாது, அல்லாஹ் நடத்தக்கூடிய சாகசம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எனக்கு அடிக்கடி பசிக்குது, நிறையான வருமானம் இல்லை என்று சொன்ன பொழுது 7 பேரித்தம்பழங்களை மட்டும் போட்டு ரசூலுல்லாஹ் ஒரு பையில கொடுத்தாங்க. அவரு அந்த பையிலிருந்து பேரித்தம்பழங்கள் எடுத்து சாப்பிடுவார். சந்திக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு. எந்த அளவுக்கு தெரியுமா? பெருநாள் தொழுகையிலே, ஜும்மா தொழுகையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தால் பெரியவர்களும் சிறு பிள்ளைகளும் வந்து அவர்களிடத்தில் முசாபஹா செய்வார்கள். எதுக்கு? பேரிச்சம்பழம் தருவாங்க. அப்போ பார்க்கிறவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. எத்தனை ஜும்மாக்கள், எத்தனை பெருநாட்கள் எல்லாம் இருந்து கொண்டே இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட்ட அந்த நாள் யாரோ ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இந்த பையை அடிச்சிட்டார். இது இருந்தா தானே எடுத்து கொடுக்குறாரு, நாம எடுத்துரும் திருடிட்டான். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அழகாக சொல்லுவார்கள், லின்னாசி ஹம்முன் வலனா ஹம்மானி. மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட்டது. நமக்கு 2 கவலை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட்டது மட்டுமல்ல, பரக்கத்தை கண்கூடாக பார்த்து கொண்டிருந்த அந்த பையை யாரோ திருடிட்டாங்க. பரக்கத்திற்காக வேண்டி நபி துஆ செய்தார்கள். நாம் வாழுகின்ற அந்த மண்ணுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். அந்த மண்ணின் மீது நமக்கு அக்கறை இருக்க வேண்டும். அங்கே ஏதாவது இடர்பாடுகள் இருந்தால் அல்லாஹ் அதை நீக்க வேண்டும்னு துஆ செய்யணும். மதீனாவுக்குன்னு ஒரு காய்ச்சல் ஒன்று இருந்துச்சு. அந்த காய்ச்சலுக்கு பேரை ஹும்மல் மதீனா, மதீனத்து காய்ச்சல் அப்படிங்கிறது பிரபலமான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய உண்மை. அந்த காய்ச்சல் என்ன தெரியுமா? உள்ளூர்காரவங்களுக்கு ஒன்றும் செய்யாது, செட் ஆகிக்கிறோம். அந்த ஊர் வெளியூரிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு அங்குள்ள தட்பவெட்ப சூழல், சீதோஷ்ண நிலை ஏற்றுக்கொள்ளாது. ஒரு காய்ச்சல் ஒன்று வரும். இந்த காய்ச்சல் வந்துட்டா உடம்பெல்லாம் வீங்கி போய்விடும், சிறுநீர் பிரியாது, உடலெல்லாம் மஞ்சணித்து போய்விடும், உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டுக்களும் வலிக்க ஆரம்பிக்கும். சஹாபாக்களுக்கு நிறைய பேருக்கு இப்படி வந்துச்சு. சில சஹாபாக்கள் எல்லாம் மக்காவிலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ்விட வந்து சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் உம்மல் மதீனா. இறைவா, மதீனத்து காய்ச்சலை விட்டோம், உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த மதீனத்து காய்ச்சலை வெகு தூரத்திற்கு அல்லாஹ் அனுப்பிவிட்டான். ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். அப்ப நாம வாழக்கூடிய மண்ணுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். இதுவும் யார் சொல்லி தந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தந்தது தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு வந்தாங்களா இல்லையா? மக்கா அவங்களுக்கு சொந்த ஊர் இல்லை, கன்ஆன் தான் அவர்களுடைய சொந்த நாடு.
சொந்த பூமி. அங்கிருந்து இங்கு வந்தார்கள். வந்தவங்க அந்த இடத்தை பார்த்தாங்க. மனிதர்களே கிடையாது, மனிதர்களே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு இடம். ஆனா காபாவை கட்டி முடித்து விட்டு துவா செய்தார்கள். ஃபஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். இறைவா, இந்த பூமியை உலக மக்கள் எல்லோரும் விரும்பும் இடமாக, எல்லோருடைய இதயமும் இதன் பக்கம் சாயும் இடமாக இதை நீ மாற்றிவிடு என்று துவா செய்தார்கள். இன்று உலகத்திலேயே அதிகமான மக்கள் கூடுகின்ற இடமாக முதல் இடத்துல மக்கா இருக்கிறது என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துவாதான் காரணம். எந்த உணவும் கிடையாது. அந்த இடத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இறைவா, இங்கு வாழக்கூடிய மக்களுக்கு பழங்களை உணவாக தருவாயாக என்று துவா செய்தார்கள். அங்கு பேரிச்சம்பழம் தவிர வேறு எதுவும் விளையிறதில்லை. ஆனா அங்க கிடைக்காத பழமே கிடையாது. நம்ம வாழக்கூடிய மண்ணுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்திலிருந்து கிளம்பி விரண்டோடி ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழக்கூடிய மதியன் மாநகருக்கு வந்தார்கள். வந்தவங்க அந்த இடத்தில் யாரையும் தெரியாது, புதிய பகுதி, யாரும் அறிமுகம் இல்லை. அன்று இரவு தங்குவதற்கு இடமில்லை, சாப்பிடுறதுக்கு உணவில்லை, சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள ஆட்கள் கிடையாது. ஆனா அங்கு பொதுநலம் செய்தார்கள். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அந்த இடத்திலும் பொதுநல சேவை. ஒரு கிணத்துல சில பேர் தண்ணி இறைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 பெண்கள் மட்டும் ஒதுங்கி நிற்கிறார்கள். ஏன்னா கடைசியா யாரு தண்ணீர் இறைக்கிறாங்களோ அவங்க கிணத்து மூடியை தூக்கி வச்சுட்டு வரணும். அந்த ஊரினுடைய சட்டம். அந்த 2 பெண்களாலும் கிணத்து மூடி தூக்கி வைக்க முடியாது. தண்ணீர் இறைச்சிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போனாங்க. இந்த விவரத்தை கேட்டாங்க. எங்கள் அத்தை ரொம்ப வயசானவங்க, அவங்களால வர முடியாது, நாங்கள் வந்திருக்கிறோம். சரி கொண்டாங்கண்டு வாளியை வாங்கி தண்ணீர் இறைத்து கொடுத்தார்கள். இப்போ சகாலஹுமா, 2 பேருக்கும் தண்ணீர் இறைத்து கொடுத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சரியான பசி, உணவில்லை, உதவி செய்தார்கள். அவங்கள்ட்ட எதையுமே கேட்கல. சும்மத்தவல்லா இலல்லில்லி, அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து தண்ணீர் இறைத்து கொடுத்து விட்டு மர நிழலுக்கு வந்து விட்டார்கள். வந்துட்டு ஒரு துவா செஞ்சாங்க அல்லாட்ட. என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா? கால ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இறைவா, இந்த ஊரிலே நீ எனக்கு எந்த நன்மையான நல்ல விஷயத்தை தந்தாலும் எல்லாவற்றின் பக்கமும் நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு இதுதான் தேவை, இதுதான் தேவையெல்லாம் கிடையாது. நீ தரக்கூடிய எல்லா நன்மைகளின் பக்கம் நான் தேவை உடையவன் அப்படின்னு துவா செஞ்சாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பெண்கள் போய் அத்தாட்ட சொன்னாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு சொன்னாங்க, இன்னி உரீதான் உன்கி ஹக்க இஹ்தபன தைய ஹாத்தைனி அலா அன் தஜுரனி சமானிய ஹிஜஜின் ஃபஇன் அத்மம்த அஷரன் ஃபமின் இந்திக். உனக்கு ஒரு வேலை தர்றப்பா, 8 வருஷமோ அல்லது 10 வருஷமோ, அது உன் இஷ்டம். என்னுடைய ஆடுகளை நீ மேய்க்க வேண்டும், ஒரு வேலை, தங்கிக்கிறலாம். என்னுடைய 2 பெண்களில் ஒரு பெண்ணை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். ஒரே நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த ஒரு சின்ன காரியம்தான். தண்ணீர் இறைத்து கொடுத்தாங்க. அல்லாஹ் ஒரு குடும்பத்தை கொடுத்தான், ஒரு வேலையை கொடுத்தான், தங்குமிடத்தை தந்து விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள். அந்த மண்ணுக்காக வேண்டி துவா செய்தார்கள். அங்குள்ள மக்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள். இது ஹிஜ்ரத்து தருகின்ற பாடம், படிப்பினை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், எதிலும் நாம் செய்யக்கூடிய சாதனைகள், நாம் வஃபாத்தானதற்கு பிறகும் கூட மக்கள் மன்றத்திலே நினைத்து பார்த்து நமக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். குறளும் கூட எத்தனையோ நல்ல கருத்துக்களை நமக்கு கற்றுத்தருகிறது. தக்கார் தகவிலார் என்பவர்தம் அவரவர் எச்சத்தால் காணப்படும். நம்முடைய எச்சம் என்பது நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, நாம் சமுதாயத்திற்கு செய்து சென்ற சாதனைகள். அந்த சாதனைகள் மூலமாக அந்த சாதனைகள் பேச வேண்டும். இறந்துவிட்ட நாம் யார் என்பதை அந்த சாதனைகள் பேச வேண்டும். நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை சமுதாயத்திற்கு செய்த சாதனைகள் பேச வேண்டும்.
கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்றாவது ஒரு விஷயம், ஹிஜ்ரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? சின்ன சின்ன விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தினார்கள். ஹிஜ்ரத்ல எதையுமே திட்டமிடாமல் இல்லை, எல்லாவற்றையும் திட்டமிட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ பாலைவன பயணம் சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவும் ஒரு பயணம் தானே நினைக்கல, திட்டம் போட்டாங்க. என்ன திட்டம் தெரியுதா? மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போகக்கூடிய வளமையான பாதையை தவிர்த்து விட்டு இன்னொரு பாதை, ஹிஜ்ரத்தினுடைய பாதையிட இப்ப வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு வரைந்து காட்டுகிறார்கள். இன்னொரு பாதை, வேறு பாதை, வளமையாக போகக்கூடிய பாதையை விட்டுவிட்டு வேறு பாதையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றார்கள். காரணம் என்ன? வளமையான பாதையில் தான் தேடி வருவாங்க, அதை விட்டு மாற்று பாதையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். 60 கிலோமீட்டர் சுற்றி சென்றார்கள். 60 கிலோமீட்டர் வளமையான பாதையை விட ஹிஜ்ரத்தினுடைய பாதையில் 60 கிலோமீட்டர் அதிகமாகத்தான் இருந்தது. பரவாயில்லை. இந்த திட்டமிடுதல்ங்கிறது இறையச்சத்திற்கு எதிரானது இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் இப்படி செய்யல, நம்ம வளமையான பாதையிலே போவோம், வாரது எது வந்தாலும் அல்லாஹ் பார்த்துக்குருவான் அப்படின்னு அல்ல. பெருமானார் திட்டமிட்டார்கள், ஒவ்வொன்றையும் திட்டமிட்டார்கள். முதல்ல நம்பிக்கையான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தார்கள், அப்துல்லாஹ் இப்னு உரைக்கித். அவற்றை வழிகாட்டியாக அவரை நியமித்தார்கள். அவர் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர் தெரியுமா? அவர் முஸ்லிம் அல்ல, யூத மதத்தை சார்ந்தவர் தான், ஆனா ரொம்ப நம்பிக்கையாளர். அவரு ரசூலுல்லாவுக்கு ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கிறார். வழிகாட்டுவாரு, கொஞ்ச நாள்ல மக்காவுக்கு வந்துடுவாரு, கொஞ்ச தூரம் போய் வழிகாட்டுவார். ஒவ்வொரு தடவையும் கடை வீதியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனாரை சந்திக்கிறார். ஒரு தடவை கூட சொல்லல உங்க அத்தை அந்த இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு. மதீனா போய் சேர்ந்ததற்கு பிறகு அவர் சொல்கிறார், இந்த இடத்தில் மதீனாவிலே உங்களுடைய தந்தையார் பாதுகாப்போடு இருக்கிறார்கள் என்ற கருத்தை அவர்கள் போய் சேர்ந்ததற்கு பிறகுதான் சொல்கிறார். நம்பிக்கையான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தார்கள், ஒவ்வொன்றிலும் கவனம் செலுத்தினார்கள். குர்ஆன் ஷரீஃபில் ஒரு வசனம் ஒன்று வரும், வலா தக்கும் மினல் காஃபிலின், அலட்சியவாதிகளோடு சேர்ந்து விடாதீர்கள். எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது, சின்ன விஷயம் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்தக்கூடாது. அலட்சியப்படுத்துபவர்களை அல்லாஹ் அலட்சியப்படுத்துகிறான், அந்த மாதிரி ஆளோட சேராதாங்கிறான். வலா தக்கும் மினல் காஃபிலின், அலட்சியப்படுத்துபவர்களோடு நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறான், கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்றிலும் அலட்சியப்படுத்துபவர்களோடு நீங்கள் சேராதீர்கள். கணவன் மனைவியை அலட்சியப்படுத்துகிறான், இன்று நிறைய வீடுகளிலே நடக்கிறது. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நண்பர்கள்ட்ட மணிக்கணக்கில் பேசுவார், சில நேரம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் 1 மணி நேரம் பேசுவார். சகோதரிகளிடத்திலே தாயிடத்திலே பேசினால் மணிக்கணக்கில் பேசுவார். என்கிட்ட 10 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேங்கிறாரு. அப்படியே பேசினாலும் துணங்காத, எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காதங்கிறாரு. என் உணர்வுகளுக்கு அவர் மரியாதை தருவதில்லை. நிறைய பெண்களுடைய மனப்புழுக்கம், அவர்களுடைய உணர்வுகளை இவர் அலட்சியப்படுத்துகிறார். அதனால் அந்த பெண்ணும் கடமைக்கு வாழ்கிறார்கள், மனதார வாழவில்லை. ஒரு ஆண் சொல்கிறார், வெளியில போனா தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாள், வீட்டுக்கு வந்தா அலங்கோலமாக இருக்கிறாள். வீட்டிலே அலங்கோலமாக இருக்கிறார்கள், வீட்டுல சுத்தமா இல்லை. எனக்கு சுத்தமா இருக்கிறது பிடிக்கும், நல்லது தானே, அவருடைய எதிர்பார்ப்பு சரிதானே. வீட்டை பார்த்தா மாளிகை மாதிரி இருக்குது, அழுக்கு துணி ஒரு பக்கம், எச்சி பாத்திரங்கள் ஒரு பக்கம், அடுக்கி வைக்கப்படாத தலையணைகள் ஒரு பக்கம், செதறி கிடக்கின்ற பொருட்கள் ஒரு பக்கம், புத்தகங்கள் ஒரு பக்கம் செதறி கிடக்குது, பிள்ளைகளுடைய திங்ஸ். எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு வெறுப்பா இருக்கு, அதை யாருமே ஒழுங்குபடுத்துறது இல்லை. அவருடைய உணர்வுகள் புறக்கணிக்கப்படுகிறது, அவர் தன்னை அவமானப்படுத்தப்படுவதாக அவர் உணர்கிறார். எல்லாத்திலையும் கவனம் செலுத்தணும். ரசூலுல்லாஹ் பாருங்க, ஒரு சம்பவம் சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அறையில் இருக்கிறார்கள். தொழுகைக்கு வர போறாங்க. மஸ்ஜிது நபவிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு. என்ன சலசலப்பு? கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவரை பார்த்து சத்தம் போடுறார்.
ஏன்னா அவர் ஏன் சத்தம் போடுறாருன்னா, கடன் கொடுத்து பல தவணைகள் கொடுத்து வரல, ஆளை பிடிக்க முடியல, இன்னைக்கு பள்ளிவாசல் வந்து மாட்டிக்கிட்டாரு தொழுகையில, சத்தம் போடுறார். வாங்க நீ தர தெரியாதார் சத்தம் போடுறார். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, உள்பள்ளிக்குள்ள உலக விஷயங்களை பேசக்கூடாது, அப்படித்தானே? உள்பள்ளி வாசலில் உலக விஷயங்களை பேசக்கூடாது. ஆனால் பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கதவை திறந்து பார்க்கிறார்கள். ஏய், பள்ளி வாசல்ல உலக விஷயங்களை பேசாத, எதுவா இருந்தாலும் வெளியில போய் வச்சுக்கோ என்று சொல்லவில்லை. அவருடைய உணர்வை, அவர் சூழலை ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டு சொன்னார்கள். அவரை பார்த்து இந்த விரலை இப்படி நீட்டி அதுல இந்த விரலை இப்படி வச்சு அவருடைய பெயரை சொல்லி லஇன் நிஸ்ஃப, பாதியை தள்ளுபடி செய்ப்பாங்கிறாங்க. பள்ளிவாசல்ல வச்சு என்னப்பா கடனை கேட்டுட்டு இருக்கிற, அதுக்குள்ள இடமா இது என்று சொல்லவில்லை. அவர் உணர்வை புரிந்து கொண்டு ரசூலுல்லாஹ் நீ கேட்டதெல்லாம் சரிதான், பாவம் அவர் அவமானப்பட்டு நிற்கிறார், தர முடியல தந்திருப்பாரு, தொலை வந்த இடத்துல ஒன்று சிக்கிக்கிட்டாரு, பாதியை தள்ளுபடி செய்ப்பா, லஇன் நிஸ்ஃப, பாதியை தள்ளுபடி செய். அவர் உடனே அந்த சஹாபி, நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்னு தெரியுமா அப்படிலாம் கேட்கல, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை புரிந்து கொண்டார். வலஅத்து நிஸ்ஃப யா ரசூலல்லாஹ், பாதியை நான் தள்ளுபடி பண்ணிட்டேன் உங்க வார்த்தைக்கு. அடுத்து ரசூலுல்லாஹ் ரெண்டாவது ஒரு அம்பு எறிகிறாங்க. வஜஅலில் வக்த லின்னிஸ்ஃபில் பாக்கி, மீதி உள்ள பாதிக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாண்டாங்க. பாதியை தள்ளுபடி பண்ணிரு, மீதிக்கு டைம் கொடுண்டாங்க. அவரு வஜஅல்துல் வக்த லின்னிஸ்ஃபில் பாக்கி, மீதி உள்ளதற்கு நான் டைம் தருகிறேன், அடுத்த வாரத்திற்குள் எனக்கு கடனை தந்து விட வேண்டும். இப்ப கடன் வாங்கியவருடைய உணர்வையும் பெருமானார் புரிந்து கொண்டார்கள், கடன் கொடுத்தவருடைய உணர்வையும் புரிந்து கொண்டார்கள், அலட்சியப்படுத்தவில்லை. அந்த இடத்தில் கடனும் தீர்க்கப்பட்டது, ரெண்டு பேருடைய மானம் மரியாதையும் பாதுகாக்கப்பட்டது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருடைய உணர்விலே காட்டிய அக்கறை. யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலட்சியப்படுத்தியதே இல்லை. ஹதீஸ்ல வருது, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாரு, என் தம்பி ஒரு ஆளு, சின்ன பையன், 3 வயசு 4 வயசு தான், வீட்டுல ஒரு சிட்டுக்குருவி ஒண்ணு வளர்த்தாரு, அது இறந்து போச்சு. சிட்டுக்குருவி இறந்துருச்சு, சின்ன பையங்க வச்சு விளையாடும் போது இறந்துருச்சு. அது பள்ளிவாசல்ல மௌத்தறிவிப்பா செய்ய முடியும், நம்ம எல்லாம் முக்கியத்துவம் கொடுப்போமா, போய் பார்ப்போமா? யாரையுமே அவரை கண்டுக்கிறல. அவர் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், அந்த வழியாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு வேலை இருக்கும், எவ்வளவு முக்கியமான ஆளு, நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனையை கவனிக்க வேண்டும், நயவஞ்சகர்கள் யூதர்களின் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டும், வெளிநாட்டினுடைய பிரச்சனைகளை கவனிக்க வேண்டும். அரசியலுக்கும் அவர்கள்தான் தலைவர், ஆன்மீகத்திற்கும் அவர்கள்தான் தலைவர், எல்லாவற்றிற்கும் அவர்கள்தான் தலைவர். ரசூலுல்லாஹ் அந்த வழியா வந்து அந்த சின்ன பையன் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை பார்த்து, அவர் பேர் உமைர், அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் குனிஞ்சி அவருடைய முகத்தை மேலே தூக்கி, அவருக்கு ஒரு கவலை, எவனுமே நம்மளை விசாரிக்க மாட்டேங்கிறானே, நம்ம சிட்டுக்குருவி செத்து போச்சு, நம்மளை கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு ரொம்ப கவலையில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் குனிந்த முகத்தை தூக்கி சொன்னார்கள், யா உமைர் மா ஃபஅல நுகைர், என்னப்பா உமைர், சிட்டுக்குருவி என்ன ஆச்சுன்னு தான் கேட்டாங்க, அவர் கேட்கறதுக்கு யாருமே இல்லை, ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்டு விட்டார்களே நினைத்து ஃபபக்கா புகாஅன் ஷதீதா, பெருங்குரல் எடுத்து அவர் அழுதார். வரலாறு சொல்கிறது, ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அவருடைய உணர்வுக்கு மரியாதை கொடுத்தார்கள், அலட்சியப்படுத்தவில்லை. ஏராளமான சம்பவங்கள். தெருவில் நடந்து வர்றாங்க, சின்ன பிள்ளைகள்லாம் ரசூலுல்லாவை பார்த்து பயங்கலந்த மரியாதை ஓடிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் ஓடாம, கொஞ்சம் அவர் எதுவா இருந்தாலும் ரொம்ப தைரியமான பிள்ளை, அதனால அவர் அப்படி ஓடாம பேசாம நிக்கிறாரு. ஆனா ரசூலுல்லாவை தலை நிமிர்ந்து பார்க்கல, தலையை குனிஞ்சு நிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் அவர் பக்கத்தில் வந்து அவருடைய நாடியை பிடித்து உயர்த்தி, மஸ்முக்க யா புனைய, மகனே உன் பெயர் என்ன என்று கேட்டார்கள். ஒரு பெயரை சொல்கிறார். ரசூலுல்லாஹ் வேற ஒன்றும் செய்யலை, அவர் தலையில் கை வைத்து பாரக்கல்லாஹு ஃபீக்க, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாகன்னு துவா செஞ்சாங்க. உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் துவா செய்தார்கள். இப்படி கோவப்படலை. எல்லாரும் நம்மளை பார்த்து ஓடிட்டான், இவன் திமிரா நிற்கிறானே,
நிக்கிறது மட்டுமில்லை, தலையை தூக்கி கூட பார்க்க மாட்டானே என்று ரசூலுல்லாஹ் நினைக்கவில்லை. அவருடைய வயதுக்கே உரிய அந்த குணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இறங்கி வந்தார்கள். இந்த சஹாபி சொல்றாரு, அவர் பிற்காலத்தில் அவர் முஸ்லிம் ஆகிவிட்டார். அவர் சொல்கிறார், நீண்ட காலம் வாழ்ந்த அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் எந்த இடத்தில் கையை வைத்து துவா செய்தார்களோ அந்த இடம் மட்டும் அவருக்கு நரைக்கவில்லை. பரக்கத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைமுடிலாம் நரைச்சிருக்குது, தாடி நரைச்சிருக்குது, சுத்திலும் நரைச்சிருக்குது, நடுமண்டையில நரைக்கல. நடுமண்டையில முடி இருக்கிறதே ஆச்சரியம். வயசான காலத்துல நடுமண்டையில முடி இருக்கிறதே ஆச்சரியம். சில பேர் அதுக்காக வேண்டி தொப்பி போடுவாங்க, நீங்க பார்த்துருக்கலாம். அவர் தொப்பி போடக்கூடாதுங்கிற கொள்கையெல்லாம் இருப்பாரு, ஆனா அவர் தொப்பி போட்டிருப்பாரு. ஏன்னா தொப்பி மார்க்கத்துக்காக வேண்டி சுண்ணத்துக்காக வேண்டி இல்லை, அவருக்கு பரலு சொட்டையை மறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி போட்டிருப்பாரு. அப்ப நடுமண்டையில முடி இருக்கிறதே பெரிய விஷயம். முடியும் இருந்தது, அதை நரைக்காமல் இளமையாக இருந்தது. ரசூலுல்லாவுடைய பரக்கத்தின் காரணத்தினால் வரலாறு சொல்கிறது. சின்ன சின்ன விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலட்சியப்படுத்தவே மாட்டார்கள். அதனால் வரலாற்றிலே மிகச் சிறப்பான வெற்றியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஹிஜ்ரத்து தருகின்ற பாடம் ஏராளம் உண்டு, ஏராளம் உண்டு. ஆயிரம் ஆயிரம் அனுபவங்களை அது அற்புதமாக நமக்கு அள்ளி தருகிறது. கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, மக்காவாசிகளிடத்தில் வியாபார திறமை உண்டு, ஆனா மனுஃபேக்சரிங் கிடையாது, தயாரிப்பு திறன், உற்பத்தி திறன் கிடையாது. எதையும் உற்பத்தி பண்ண தெரியாது, ஆனால் நல்ல வியாபார திறன் உண்டு. லீலா ஃபி குரைஷின் சூராவில் அல்லாஹ் சொல்லுவான், ரஹ்லத் ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடைகால பயணம் ஒன்று, குளிர்கால பயணம் ஒன்று, அவ்வளவுதான். முழு வருடத்திற்கும் 2 பயணம். கையில் எதுவும் இல்லாம 10 பேர் சேருவாங்க. வியாபார திறமை. மக்களுடைய பொருளை ஒன்று சேர்த்து யமன் நாட்டிற்கு சென்று வியாபாரம் செய்து கொளுத்த லாபத்தோடு மக்காவிற்கு திரும்பி வந்து அவங்களுக்கு தர வேண்டிய அசலையும் லாபத்தையும் கணக்கிட்டு கொடுத்து தங்களுடைய கமிஷன் சர்வீஸ் சார்ஜையும் எடுத்துக்கொண்டு 2 பயணம் தான். அவ்வளவு திறமையானவர்கள் மக்காவாசிகள். மதீனாவாசிகள்கிட்ட மனுஃபேக்சரிங் உண்டு, ஆனால் மார்க்கெட்டிங் தெரியாது. தயாரிப்பு திறன், உற்பத்தி திறன் உண்டு, ஆனால் மார்க்கெட்டிங் தெரியாது. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்தின் மூலமாக 2 பேரையும் இணைத்தார்கள். மார்க்கெட்டிங் தெரிஞ்ச இவங்களையும் மனுஃபேக்சரிங் உள்ள அவர்களையும் ரசூலுல்லாஹ் ஒன்றாக இணைத்தார்கள். அதனால் தான் அதுவரை மதீனத்து அன்சாரிகளை ஏமாற்றி ஏமாற்றி பிழைத்து கொண்டிருந்த யூதர்களுடைய வாழ்வாதாரம் அடைபட்டு போனது. அதனாலதான் அவன் கோபப்பட்டான் ரசூலுல்லாஹ் மேல. ரசூலுல்லாஹ் இப்படி ஹிஜ்ரத் மூலமாக பொருளாதார புரட்சியை உருவாக்கினார்கள். பொருளாதாரம் பிரம்மாண்டமாக வளர்ந்தது. மைனாரிட்டி மெஜாரிட்டியாக மாறினார்கள். அடிமைப்பட்டு கிடந்தவர்கள் ஆட்சியாளர்களாக மாறினார்கள். இதன் மூலமாகத்தான் இஸ்லாம் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் பரவியது, வளர்ந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு நான் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் முதலாளிகளாக இருந்தார்கள். இலங்கையில நம்முடைய முன்னோர்கள் முதலாளிகள். இலங்கையில் முதலாளிகள். பல்வேறு நாடுகளில நம்முடைய முன்னோர்கள் முதலாளிகளாக இருந்து பல்வேறு நிறுவனங்களை நடத்தினார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தொழிலாளிகளாக இருக்கிறோம். கூட்டு முயற்சி அவசியம். பொருளாதாரத்தை பெருக்குவது என்பது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, மார்க்கத்திற்கும் சமூகத்திற்கும் அது நல்லது. குர்ஆன்ல நீங்க கஹ்ஃப் சூராவினுடைய 3 வரலாறு நடந்துச்சா இல்லையா? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட போற அந்த பயணம். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? நல்லா இருக்கிற கப்பலை ஏங்க ஓட்ட போட்டீங்க அப்படின்னு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் எதிர்ப்பை பதிவு செய்வார்கள். அப்ப ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அம்ம ஸஃபீனத்து ஃபகானத் லி மசாகீன يعملون في البحر فأردت أن أعيبها கடலிலே கூலி வேலை செய்யக்கூடிய சில ஏழையான தொழிலாளர்கள் 10 பேர் சேர்ந்து அந்த கப்பலை வாங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த செய்தியை பதிவு செய்யறான். நல்லா இருக்கிற கப்பலை ஏன் உடைச்சேன்னு சொன்னா, உடைக்கலன்னா அந்த அரசன் எடுத்துக்கிடுவான், இப்படித்தானே பதில் சொல்லணும். அப்படி சொல்லல, அல்லாஹ் விலாவாரியாக சொல்கிறான்.
அம்ம சஃபீனத்து ஃபகானத் லிமசாகீன யஅமலூன ஃபில் பஹரி, கடலிலே கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், மீன் எடுத்து வர்றவங்க, கப்பலை கடலுக்கு கடற்கரை ஓரத்திற்கு தள்ளக்கூடியவர்கள், கூலி வேலை செய்யக்கூடியவங்க. அன்றாட கூலி கிடைச்சா போதும் இல்லாம 10 பேர் சேர்ந்தாங்க, முதலீடு போட்டாங்க, ஒரு கப்பலையே விலைக்கு வாங்கி அதை வியாபாரமாக செய்தார்கள். அவர்களுடைய இஹ்லாஸான எண்ணத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. அதனால பொருளாதாரம் என்பது வீட்டிற்கு மட்டுமல்ல, நாட்டிற்கும் சமூகத்திற்கும் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதையும் ஹிஜ்ரத் நமக்கு தருகின்ற பாடமாக படிப்பினையாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வை அல்லாஹ் அங்கீகரித்து அருள் புரிவானாக. இன்னும் பல்வேறு அறிஞர் பெருமக்களை வரவழைத்து அவர்கள் மூலமாக சமூகம் பலம் பெறக்கூடிய முக்கியமான கருத்துக்களை அல்லாஹ் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்துவானாக. அதை நாம் பலனாக பெற்று வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்து வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கிய வல்லான் அல்லாஹு தாலாவிற்கும், கமாலியா நிர்வாகத்தார்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும், தாய்மார்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.